Hi students, Nitish Max 11th standard chapter 1 set relation and function. அந்த எக்ஸசைஸ் 1.1ல வர்ற சம்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா சம்ஸோட ஓவரால் ரிவிஷன் கொடுக்க போகிறோம். இங்கே என்ன மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு அனலைஸ். ஃபஸ்ட்டு கேட்டகரியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேசிக் சம்ஸ், அதாவது நம்ம 9th 10th படித்த பேசிக் சம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேசிக் சம்ஸில் என்னென்ன இருக்குது, பேசிக்காக வர சம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1 ரைட் இன் ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது எலிமெண்ட்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுறோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. செகண்டு அதில் ஒரு 4 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 4 சப்டிவிஷன் 1 2 3 4னு ஒரு 4 சப்டிவிஷன் பேசிக்காக என்ன கொடுத்துருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைனட் இன்ஃபைனட் செட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இன்ஃபைனட்னு நம்ம லோயர் கிளாஸில் படித்த அதே கான்செப்ட் தான். அடுத்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸும் இதே மாதிரி பேசிக்காக நம்ம 10th 9th 10th படித்த மாதிரி. ஸோ 1.8 கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.8 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த n ஆஃப் a இன்டர்செக்ஷன் a யூனியன் b இன்ட்டு a இன்டர்செக்ஷன் b இன்ட்டு a கிராஸ் பின்னு a டெல் பின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேசிக்காக 2 செட்டு கொடுத்துட்டு அதிலிருந்து டீட்டெயில் கேட்கறது. இது சாதாரண சம்மு தான், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். தென் 1.7ம் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த 1.7ல் இதை கேட்குறாங்க, ஃபைண்ட் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b ஓல் டேஷ் இன்டர்செக்ஷன் a அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம டிமார்க்கன்லாம் யூஸ் பண்ணி தென் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜராக போகணும். ஃபைனலாக அந்த ஆன்சர் வரும். சரிங்களா. இது கொஞ்சம் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டைரெக்டாக அப்படியே ஒரு ரீகால் பண்ணால் வந்துடும் சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 இந்த 1.5ன்ற எக்ஸாம்பிள் சம்மும் எப்படி இருக்குன்னா, இந்த n ஆஃப் a யூனியன் b இருக்கு இல்லையா, n ஆஃப் a யூனியன் பிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வழக்கமான ஃபார்முலா இல்லை, n ஆஃப் a மைனஸ் b ப்ளஸ் n ஆஃப் b மைனஸ் a ப்ளஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி பண்ணுற சம்ஸு பேஸ் பண்ணி வருது. ஸோ இப்படி எக்ஸசைஸில் ஒரு 3 சம்மும் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு 3 சம்மும் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேசிக்கான சம்ஸு. இதில் இந்த 1.7ம் 1.5ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால நம்ம பார்த்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா. இது அடுத்து வந்து டைப் 2 என்னன்னா இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டை பேஸ் பண்ணது. இந்த கார்ட்டீசியன் a கிராஸ் b அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பேஸ் பண்ண சம்மு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதாவது டேக்கிங் சூட்டபிள் செட்டு ABC யூனிவர்சல் செட்டு சூட்டபிளாக எடுத்து இந்த 6 வெரிஃபிகேஷனும் பண்ணுறது. இது பேசிக்காக நீங்கள் 10th படித்த அதே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது 4th. அப்புறம் 8th சம் 9th சம் 10th சம்னு 8th சம்மில் என்ன செய்கிறாங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8லையும் சரி 9லையும் சரி, இப்போ 8ல் வந்து a கிராஸ் a கிவன் a கிராஸ் ஏவில் சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு a வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 9th சம்மில் a கிராஸ் பியில் சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுக்கல, சில எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு a என்னது b என்னது அப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி 10th கொஸ்டினை ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டில் 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு a கிராஸ் a கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன், அதாவது வந்து a, b அந்த நம்ம கண்டுபிடிக்கிற அந்த ஃபேர் இருக்கு இல்லையா, அதில் a is less than b கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ 4th சம் ப்ராப்பர்ட்டிஸை ப்ரூவ் பண்ணுற பேசிக் சாதாரண சம்ஸ் தான். மீதி 8 9 10 எல்லாம் கொஞ்சம் a கிராஸ் b a கிராஸ் a கொடுத்துட்டு ரிவர்ஸில் a என்னது ab என்னது, தென் இந்த
ஏ கிராஸ் ஏவில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எலிமெண்ட்ஸ் என்னதுன்னு அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சம்மில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எதுவும் இல்லை, ஒன்லி எக்ஸசைஸில் தான் இப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு 2 சம் வந்து இந்த வென் டயக்ராம் பேஸ் பண்ணி ஒரு வேட் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இது. எக்ஸசைஸில் எந்த சம்முக்கும் நம்ம வென் டயக்ராம் யூஸ் பண்ணல. எக்ஸாம்பிள் 1.2 பார்த்தீங்கன்னா ஒரு வேட் ப்ராப்ளம் நம்ம 9th படிச்சிருப்போம். அந்த பேட்டர்னில் 3 சர்க்கிள்ஸ் போட்டுட்டு ஏ ஒன்லின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுற அந்த வேட் ப்ராப்ளம் சம்மும். தென் 1.3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூஃப். இந்த ப்ரூஃப் வந்து இந்த எக்ஸாம்பிள் 1.3 ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா அவங்க தியரிட்டிக்கலாக டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் வென் டயக்ராம் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலான்ற அனதர் மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்போம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.2 வந்து இந்த வேட் ப்ராப்ளம் அவங்க ஃபார்முலா பேஸ் பண்ணியும் போட்டிருப்பாங்க, நான் வென் டயக்ராமும் போட்டிருப்பாங்க. இதில் நம்ம வென் டயக்ராமே சூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது தேர்ட் கேட்டகரி சம்ஸ். ஸோ லாஸ்ட்டாக வந்து அதிகமான சம்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த சப்செட் கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய சப்செட்ஸ் அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸசைஸில் என்னென்ன கொஸ்டின்னா கொஸ்டின் நம்பர் 5, 6, 7. ஓகேங்களா? இதில் 5 அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது. ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது an element of a set can never be a subset of itself அப்படின்னு வரும். இதோட ப்ரூஃப் வந்து நிறைய டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய கருத்து இருக்கு. ஸோ அது கரெக்டான இது என்னன்றதை யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், கரெக்டாக பார்த்துங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப். தென் இந்த கொஸ்டின் நம்பர் 6 என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் அவர் செட்ஸ் வந்து 2/n இல்லையா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ண ஒரு சாதாரண சம்மு தான். தென் கொஸ்டின் நம்பர் 7 அதே மாதிரி ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் அவர் செட்ஸ் ஆஃப் n of p of power sets of a del b அப்படி கேட்டிருக்காங்க. a del b னா தெரியும் இல்லையா, யூனியன் ஆஃப் a minus b and b minus a. இது எல்லாமே இந்த சப்செட் இது ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் பவர் செட்ஸ் பேஸ் பண்ணி வர சம்ஸ். இதோட மட்டும் இல்லாமல் சில வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1.1ன்றது ஒரு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ் கேட்குறாங்க, அதாவது 2/n யூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? இது 1.1. தென் வந்து 1.4 இதில் எக்ஸாம்பிள் 1.4 பார்த்தீங்கன்னா இது சப்செட்டுன்னு வராது, பட் சப்செட் அந்த 2/n ஃபார்மில் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா இப்போ இதில் வந்து ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க, தென் x ஈக்குவல்ட்டுன்னு ஒரு செட்டு கொடுத்துருப்பாங்க, தென் a மைனஸ் b ஈக்குவல் டு ஒரே ஒரு நம்பர் 4 அப்படின்னு கொடுத்துட்டு தென் அந்த b இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், இதை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த சம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 1.23 முடிஞ்சுது. 4 வந்து இந்த சம்மு 5 6 1.6 அண்ட் 1.9. இப்போ 1.6 என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பவர் செட்ஸ் வந்து 2/m 2/kன்னு வச்சுட்டு ஒரு 2 செட்டோட நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் பேஸ் பண்ணி அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லி இப்படி கொடுத்துருப்பாங்க. தென் அதை பேஸ் பண்ணி இந்த சம் 1.6 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது 2/m minus 2/k ஈக்குவல் டு 112 அப்படின்றப்போ நம்ம இங்கே 2/kவை இப்படி காமனாக எடுத்து 2/m by 2/k minus 1 ஈக்குவல் டு இது வந்து 2/4 into 7 பிரித்து தென் கம்பேர் பண்ணி ஏபியை கண்டுபிடிப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்மு தான் இது. தென் 1.9 லாஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸில் எப்படி வரும்னா நம்பர் ஆஃப் p of எம்டி செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்மு தான். பட் எம்டி செட்டோட பவர் செட் 1, அடுத்த செட்டு 2/n, அதுக்கடுத்த பவர் செட்ஸ்ன்றப்போ 2² 4 அப்படின்னு ஆன்சர் வரும். அது 1.9. சரிங்களா? இப்போ நான் இங்கே டிக் பண்ண சம்ஸ் இந்த 1.6 1.4
தென் இந்த ப்ரூப் ரெண்டுமே, இந்த ப்ரூப் 1.3, தென் இந்த சம் பேஸ் பண்ணி வருது பாருங்க கொஸ்டின் நம்பர் 10, தென் இந்த எக்ஸாம்பிள் 1.7 1.5லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சம்மு தான். இந்த பாருங்க 1 2 3 4 5 6 மொத்தம் பார்த்தீங்கன்னா 19 சம் இருக்கு. எக்ஸாம்பிள் 9 சம்மு, எக்ஸசைஸ் 10 சம்னு. இதில் இந்த டிக் பண்ண சில சம்ஸ் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் மொத்தம் 4 டைப் ஆஃப் சம்ஸாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பேசிக்காக 10th படித்த 9th படித்த அந்த கான்செப்ட் வச்சு வருது. தென் 10th படித்த கார்டீசியன் ப்ராடக்டை பேஸ் பண்ண சம் அண்ட் வென் டயக்ராம் அப்ளை பண்ணிட்டு வர அந்த ஒரு வேர்ட் ப்ராப்ளமும் ப்ரூஃபும் அண்ட் கடைசியாக சப்செட்ஸை வச்சு நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ்.